ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம். இங்கே வர்றவங்க எல்லாம் நிறைய பிரார்த்தனை பண்ணுறவங்கெல்லாம் ஃபேமிலி தானேங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலி தான், ஒரே ஃபேமிலி மாதிரி. ஆனால் இந்த ஃபேமிலிகளில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில வீடுகளில் எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட ஏனோ தெரியல, மனசு அப்படிங்கிறது அமைதியாகவே இருக்காது. காரணமே இல்லாமல் சோர்வு, சின்ன சின்ன விஷயத்துக்கே கோபம், குழந்தைகளை அடிக்கடி அடிக்கிறது, அவங்கெல்லாம் அழுகிறது. இது மாதிரி இருந்தால் மனசுக்கு நிம்மதி இருக்குமாங்க? அப்புறம் தூக்கம் சரியில்லாமல், தூக்கமே இல்லாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹெவினஸ்ஸாக ஃபீல் ஆகிறது. இதை பல பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. பிரார்த்தனை நேரங்களில் நிம்மதியே இல்லாமல் இருக்குதுங்க, வீட்டில் இங்கேயே இருந்தெல்லாம் போன தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கண் திருஷ்டின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கணும், நம்ம இதில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு உண்மையும் கூட இருக்குது. ஒரு வீட்டில் தொடர்ந்து சண்டை, தொடர்ந்து பயம், தொடர்ந்து அழுகை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்தினுடைய அந்த வைப்ரேஷனையே ஹெவியாக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஆகையினால தான் நம்ம முன்னோர்களெல்லாம் வீட்டை அந்த ஸ்பிரிச்சுவலாக அந்த கிளென்ஸ் பண்ண சொன்னாங்க. பாபா சொல்கிறார், அதுக்கு தான் காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வாழ்க்கையே மாற்றிடும். அந்த மாதிரி எண்ணங்களும் செயல்களும் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை மாற்றணும், அது வர வைக்கணும். அது வேணும்னா முதல்ல காற்று ஓடணும். காலையில் ஜன்னலை திறந்து சூரிய ஒளியை வரவழைக்கணும். மூடி போன அந்த கர்டன், அந்த இதெல்லாம் ஸ்க்ரீன் எல்லாம் இருண்டு போன அந்த ரூமெல்லாம் மனசை வெளிச்சமாக வர வைக்கிறதுக்கு அதெல்லாம் அந்த ரூமை வெளிச்சமாக இருக்கணும். அந்த டார்க்காக மாற்றுற அந்த விஷயமெல்லாம் லைட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் கற்பூரத்தை காட்டணும், சாம்பிராணி புகையை போடணும். அது வெறும் பழக்கம் இல்லை, மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட்டு, வீட்டுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு எனர்ஜியை கொடுக்கும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. வீட்டில் தினமும் யாரையாவது திட்ட பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசவே கூடாது. நாசமாக போ, எதுவும் நல்லாவே நடக்காது, இப்படி ரிப்பீட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த வைப்ரேஷன் குழந்தைகளுடைய மனசை பாதிக்கும். ஆகினால வீட்டுக்குள்ளார அந்த பிளெஸ்ஸிங்கான வேர்ட்ஸ் அதிகமாக பேசுங்க. நல்லது நடக்கும், நல்லா இருப்பேன், பாபா காப்பாற்றுவார், நமக்கு வழி கிடைக்கும், இப்படி பேச ஆரம்பிங்க. மாலை நேரம் வந்ததும் டிவி வால்யூம் குறைச்சி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. குழந்தைகளை 2 நிமிஷம் அமைதியாக உட்கார வைங்க. ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் இந்த மாதிரி, அல்லது ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், மெதுவாக சொல்லுங்கள். அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷன் வீட்டினுடைய அந்த ஹெவினஸை மெதுவாக உடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் சில வீடுகளில் ஒரு தீபம் ஏற்றின பிறகு சண்டை குறைய ஆரம்பிச்சிருக்கு. சில வீடுகளில் துளசி வச்ச பிறகு மனசுக்கு அமைதி வந்திருக்குது. ஏன் அப்படின்னா மனசு டிவைனாக கனெக்ட் ஆகுது, அங்கே பயம் குறையுது. பாபா நம்ம வீட்டில் எப்போவுமே